Vanakkam, Swami Namaste. Sundar. How can we stay committed to the remedies? பரிகாரம். அப்போ அந்த பரிகாரம் மந்திரங்கள் நம்ம சொல்கிறோம். ஒரு ஓம் நமோ நாராயணா 108 டைம் சொல்லணும் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது சில தடைகள் வரும். ஏன்னா அந்த கர்மா வந்து இடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து அந்த நேரத்தில் தான் வந்து சில பாதிப்புகளை கொடுத்து தான், சில தடைகளை கொடுத்து தான் அவங்களுக்கு சரியாகும். இப்போ நம்ம ஒரு மருத்துவத்தில் வந்து மருந்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு மருந்து நம்ம உட்கொள்கிறோம்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு வாமிட் வரலாம், நம்மளுடைய உடல்நலம் வந்து இடம் கொடுக்காமல் இருக்கலாம், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அப்போ அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த கர்மா கிளியர் ஆகும் பொழுது அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் அந்த சொல்ல முடியாத சூழ்நிலை, வாய் தடுமாற்றங்கள், ஞாபக மறதி, தலைவலி, இந்த மந்திரத்தை ஒரு நாள் நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போது அந்த தடைகளெல்லாம் அவங்க தாண்டி போகணும். என்னதான் இருந்தாலும் நான் மந்திரத்தை சொல்லணும், நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அதை கம்ப்ளீட்டாக அதை கடைப்பிடிக்கிறவங்க அந்த ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை 108 முறையும் சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். அப்போது அதை முழுமையாக அதை கடைப்பிடிக்கணும். சில பேர் வந்து ஒரு 20 முறை சொல்லிட்டு முடிச்சிருவாங்க, என்னால் உடல்நிலை சரியில்லை அப்படி. அது இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள், தடை அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த தடை எதனால் வருது? அந்த கர்மா விலகுது அப்படின்னும் போது, நம்மளை விட்டு அந்த கர்மா போகுதுன்னும் போது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அந்த டைமில். அப்போ அதை முழுசாக நம்ம கடைபிடிச்சிட்டோன்னும் போது அது ஒரு ஃபினிஷ், அது முடியுது அப்படின்றது அர்த்தம். நன்றி. நன்றி.